கங் கணபதியே நம. 1 ஞான சம்ஹிதை. அதில் 9 தாரகாசுரன் பெற்ற வரமும் தேவர்கள் துயரமும். நைமிசாரண்ய வாசிகள் சூதமா முனிவரை நோக்கி, மாபெரும் பாக்கியசாலியான வியாசரது மாணவரே, சிவனாரின் திரிபுர வெற்றியை பற்றி கூற வேண்டும். அந்த திரிபுரத்தின் வடிவம் என்ன? அந்த திரிபுரத்தில் இருந்த படைப்பலம் எவ்வளவு? சிவபெருமானது சேனை எவ்வளவு? இவற்றை நீங்கள் எங்களுக்குச் சொல்ல வேண்டும் என்றார்கள். சூதமா முனிவர் சொல்லலானார். நற்பேருள்ள சிவநேச செல்வர்களே, எந்த கதையை கேட்டால் உலக மக்களின் துயரம் நீங்குமோ அத்தகைய புண்ணிய சரிதத்தையே நீங்கள் கேட்டீர்கள். மாயாஜாலம் செய்பவரையும் மயங்க வைக்கும் மாபெரும் மாயனான தாரன் என்ற அசுரனுக்கு தாரகன் என்ற ஒரு புதல்வன் இருந்தான். அவன் தன் ஆசிரியனின் உத்தரவை பெற்று மது என்ற மிகவும் அழகான வனத்துக்குச் சென்று தேவர்கள் அனைவரையும் வெற்றி பெறுவதற்கு அருந்தவம் செய்ய எண்ணினான். 2 கைகளையும் 1 காலையும் தூக்கி கொண்டு சூரியனை பார்த்து கொண்டும் 100 ஆண்டுகள் கடுந்தவம் செய்தான். பிறகு மேலும் 100 ஆண்டுகள் வரை பெருவிரலை ஊன்றிக்கொண்டும் 100 ஆண்டுகள் வரை வெறும் நீரை மட்டும் உட்கொண்டும் 100 ஆண்டுகள் வெறும் காற்றை மட்டும் உட்கொண்டும் 100 ஆண்டுகள் ஜலத்தில் இருந்து கொண்டும் 100 ஆண்டுகள் வெயிலிலும் 100 ஆண்டுகள் பஞ்சாக்கினியின் மத்தியிலும் 100 ஆண்டுகள் மரங்களின் கிளைகளை பிடித்து கொண்டும் 100 ஆண்டுகள் அதோமுகமாகவும் இருந்து கேட்பவர்கள் மனமும் அஞ்சத்தக்க வகையில் அகோர தபஸ் செய்து வந்தான். அதனால் அவனது சிரத்திலிருந்து மகத்தான தேஜஸ் கிளம்பியது. அந்த தவாக்கினி தேவர்களின் உலகங்களை சுட்டெரிக்கலாயிற்று. தேவேந்திரன் கூட எங்கே இந்த அசுரன் தன் பதவியை கைப்பற்றி விடுவானோ என்று பயப்பட்டான். வெப்பத்தால் மிகவும் துயரத்தையடைந்த தேவர்களோ, இதென்ன விந்தை, சிவபெருமான் அகாலத்தில் பிரம்மாண்ட சம்ஹாரம் செய்ய போகிறாரோ என்று சந்தேகப்பட்டார்கள். பிறகு யாரோ ஓர் அசுரன் பிரம்மதேவனை குறித்து அத்தகைய பயங்கரமான தவத்தை செய்கிறான் என்று தெரிந்தது. உடனே தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த அசுரனுக்கு பிரம்மதேவர் கொடுக்கக்கூடாத அரும்பெரும் வரங்களை கொடுக்காவிட்டாலும் கூட அவனால் எல்லா உலகங்களுக்கும் அனர்த்தம் விளையும். அப்படியே பிரம்மா வரங் கொடுத்தாலும் அவன் அசுரனாகையால் அவனால் உலகங்களுக்கு நாசமும் ஏற்படும். ஆகையால் நான்முக பிரம்மாவிடமே இதை பற்றி கேட்போம் என்று ஆலோசித்து கொண்டு விரைந்து சென்று அவரை கும்பிட்டு விட்டு தாரகாசுரன் செய்யும் அகோர தவத்தை பற்றி அறிவித்தார்கள். அவர்கள் மூலம் விஷயம் அனைத்தையும் பிரம்மதேவர் தெரிந்து கொண்டு அந்த தாரகாசுரன் கடுந்தவம் செய்யும் இடத்திற்கு அன்ன வாகனத்தில் சென்று அவனுக்கு காட்சியளித்து, உன் கடினமான தவத்தைக் கண்டு நாம் மகிழ்ந்தோம். உனக்கு வேண்டிய வரத்தை கேள், தருகிறோம் என்றார். உடனே தாரகாசுரன் சிருஷ்டி கர்த்தாவை வணங்கி துதித்து, சதுர்முகரே, தேவர்களுக்கு இறைவனான பிரம்ம தேவரே, நீர் எனக்கு வரங்கொடுக்க தகுந்தவர் என்றால் 2 வரங்கள் வேண்டும். அவை யாவன? உம்மால் படைக்கப்பட்ட இந்த அகிலத்தில் உடல் வலிமையில் எனக்கு இணையான புருஷன் வேறு எவனும் இல்லை என்று சொல்லும்படியான மாபெரும் வலிமை எனக்கு வாய்க்க வேண்டும். சிவபெருமானின் வீரியத்தினால் உண்டாகும் புத்திரன் எப்போது சேனாபதியாக வந்து என் மீது அம்பு எய்வாரோ அப்போதுதான் எனக்கு மரணம் என்பதே உண்டாக வேண்டும் என்று வரம் கேட்டான். பிரம்மா உடனே அவன் விரும்பிய வரங்களை கொடுத்துவிட்டு
தமது சத்தியலோகத்திற்கு திரும்பிச் சென்று தாரகாசுரனின் தபோபலத்தால் உண்டான தாபத்தை தணிவித்து கொண்டார். பிறகு தாரகாசுரன் தவச்செயல் நீங்கி பெரும் வரங்களை பெற்று பெரும் மகிழ்ச்சியுடன் சோனிதபுரியை அடைந்தான். அப்போது எங்கும் உள்ள அசுரர்கள் அனைவரும் ஒன்று கூடி, தாரகாசுரனே, உலகிலுமுள்ள அசுரர்களான எங்களுக்கெல்லாம் நீயே தலைமை அரசனாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் பின்னர் அசுரர்களால் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு மணிமகுடம் சூடி தாரகாசுரன் மன்னனானான். பூமியில் ஒருவரும் செய்யாத ஆக்ஞைகளை எல்லாம் நடத்தச் செய்தான். பிராமணர்கள், சத்திரியர், வைசியர், சூத்திரர், விஜாதி ஆனவர்கள், தானவர்கள், யக்ஷர்கள், கிம்புருஷர் ஆகிய பலரும் அந்த அசுரனால் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்களிடம் உள்ள பொருட்களை எல்லாம் தாரகாசுரன் பறித்து கொண்டான். இந்திரன் முதலான தேவர்களையெல்லாம் அரும்பெரும் செல்வங்களை அவனுக்கு கப்பமாக செலுத்தினார்கள். தேவேந்திரனின் உச்சைஸ்ரவம் என்ற பட்ட குதிரையையும், யம தர்மனின் இரத்தினமயமான தண்டமும், குபேரனின் கதையும், நவநிதிகளும், வருணதேவனின் உத்தமமான குதிரைகளும், மகரிஷிகளின் காமதேனு என்ற தெய்வீக பசுவும் அவ்வசுரனிடம் போய்ச் சேர்ந்தன. எந்தெந்த இடத்தில் உன்னதமான பொருட்களை அவன் பார்த்தாலும் அப்போதே அவற்றை அவன் கவர்ந்து சென்று விடுவான். சமுத்திரராஜன் அவனுக்கு தன் இரத்தினங்களை கொடுத்தான். சூரியன் அந்த அசுரனுக்கு எத்தனை காலம் சுகமாக இருக்குமோ அத்தனை காலம் ஒளி வீசிக் காய்ந்தான். சந்திரன் எப்பொழுதும் அவன் அருகிலேயே இருந்து குளுமை ஊட்டினான். வாயுதேவன் அவன் எப்போதும் சுகமாக இருப்பதற்காக சுகந்த காற்றை மெல்லென வீசிக்கொண்டிருந்தான். தேவர்களுக்கு செலுத்தும் ஹவ்யமும் பிதர்களுக்கு செய்யும் கவ்யமும் பலிஷ்டனான அவ்வசுரனையே சார்ந்தன. உலகங்களில் இருந்த அனைவருமே பயந்து நடுங்கி அந்த தாரகாசுரனது கட்டளையையே முக்கியமாக கருதி கொண்டிருந்தார்கள். இவ்விதமாக தேவர்கள், யக்ஷர்கள் முதலியவர்கள் எல்லாம் அவ்வசுரனின் உத்தரவின்படி நடக்கும்போது நோய் நொடிகளுக்கும் சாக்காட்டிற்கும் ஆளாகும் சாதாரண மனிதர்களைப் பற்றி சொல்லவா வேண்டும்? வானுலகம், பூலோகம், பாதாளம் என்னும் 3 உலகங்களிலும் எங்கெங்கு சிறப்பான நதிகள், நந்தவனங்கள் முதலியவை இருந்தனவோ அவையெல்லாம் தாரகாசுரனின் தலைநகரிலேயே ஸ்தாபிக்கப்பட்டன. இதுபோல பல்லாண்டு காலம் அந்த அசுரன் கொடுங்கோல் செலுத்தி வந்தான். அப்போது தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பத்மாசனரான பிரம்மதேவனிடம் சென்று அவரிடம் சரணடைந்தார்கள். திருச்சிற்றம்பலம்.